அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில கும்பம் ராசிக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவரின் குணநலன்கள் என்ன, வாழ்க்கை துணைவர் இப்படிப்பட்டவரா என்ற தலைப்புல இந்த பதிவு பார்க்க போறோம். வரக்கூடிய வாழ்க்கை துணைவர் எந்த திசையிலிருந்து வருவார், அவருடைய பெயரின் முதல் எழுத்து என்னவாக இருக்கும், இதெல்லாம் ஒரு பொது பலனாக பார்க்கலாம். குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை பற்றியும் பார்க்கலாம். கும்பம் ராசி என்பது காலபுருஷ தத்துவத்தின் 11ஆம் பாவகம். இந்த வீட்டின் அதிபதி சனி பகவான். ராசி லக்னம் இது ரெண்டுத்துக்குமே இந்த வீடியோ பொருந்தும். லக்னமா இருந்தா மேக்சிமம் 90% எவ்வளோ பொருந்தும். சில விதிகள் பாத்தீங்கன்னா உங்க ஜாதகத்தின் அடிப்படையிலும் சிலது மாறுபடும். பொதுவாகவே கும்பராசியில பிறந்தவங்க கொஞ்சம் நிதானமா செயல்பட்டு சுதந்திரத்தன்மையை விரும்புவாங்க. தன்னுடைய திறமையை வெளிக்காட்டுறதுல கொஞ்சம் தயங்குவாங்க. அதே போல வருத்தத்தை கூட வெளிக்காட்ட மாட்டாங்க. மகிழ்ச்சியாக இருக்கிற மாதிரி இதுதான் இருக்கும். ஆனா மனசுக்குள்ள 1000 கவலைகள் இருக்கும். சில முடிவுகள் இவங்க எடுக்கிறதுனால அந்த கல்யாண வயசுல அந்த முடிவுகள் இவங்களுக்கு பாதகமா அமைஞ்சிருது. அதுதான் இவங்களுடைய திருமண வாழ்க்கையை பாதிக்கிறதுக்கு காரணம் பெரும்பாலும். இப்போ இவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவர் எப்படி இருப்பார் அப்படின்னா, இந்த லக்னம் இந்த ராசி, அதாவது கும்ப ராசிக்கு 7ஆம் பாவகம் என்பது சிம்மம். இந்த சிம்ம ராசி சூரியனை போலதான் இவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவரும் இருப்பார். இவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவரை பொறுத்தவரையிலும் நல்ல கம்பீர தோற்றம் உடையவராக இருப்பாரு. அதே போல ஒரு பெரிய கூட்டம் இருந்தா கூட அந்த கூட்டத்துல இவங்க பளிச்சுன்னு தெரிகிற மாதிரியான தோற்ற பொலிவு இருக்கும். பிராட் மைண்ட் உள்ளவங்களா இருப்பாங்க. உணர்ச்சி வசப்படக்கூடியவராக இருப்பாங்க. கோபம் இருக்கும். அதாவது எதுலயும் ஒரு முரட்டுத்தனம் இருக்கும். கொஞ்சம் டாமினேட் பண்ற எண்ணங்கள் இருக்கும். இது கும்பராசிக்கு பிடிக்காது. கும்பராசியை பொறுத்தவரை சுதந்திரத்தை விரும்பக்கூடிய ராசி. ஆனா இவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவர் உணர்ச்சி வசப்பட்டு, அதாவது இவங்களுடைய சொல்லுதான் கேட்கணும் அப்படின்ற எண்ணங்கள் கொண்டவராக மேக்சிமம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இது சில கிரகங்கள் உங்க ஜாதகத்துல மாறும் போது மாற்றங்களும் சில பேருக்கு விதிவிலக்கு இருக்கும். ஆனா பெரும்பாலும் பாத்தீங்கன்னாக்க வாழ்க்கை துணைவர் அவர் சொல்றது நீங்க கேட்டுட்டீங்கன்னாக்க இதுல பிரச்சனை இல்லாம அமைதியா வாழ்க்கை போயிட்டு இருக்கோம். அல்லது நீங்களும் அதுக்கு எதிர்கருத்து சொல்லும் போதுதான் அந்த இடத்துல பிரச்சனைன்றதே முளைக்கும். இந்த கும்பம் ராசிக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவரை பொறுத்தவரையிலும் எந்த திசையில இருந்து வருவார் அப்படின்னாக்க கிழக்கு வடகிழக்கு திசையில இருந்து வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இது ஒரு பொது பலனாதான் சொல்றேன். பிறந்த ஊர்ல இருந்து கிழக்கு அல்லது வடகிழக்குல இருந்து வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு. அடுத்தது வாழ்க்கை துணைவரின் பெயரின் முதல் எழுத்து எப்படி இருக்கும் அப்படின்னாக்க மேக்சிமம் பாத்தீங்கன்னாக்க சா சி, அதாவது எஸ் லெட்டர்ல வரும், அல்லது எம் மா மீ மூ அந்த லெட்டர்ஸ்ல வரும். அதே போல வா வி வு அந்த லெட்டர்ஸ்லயும் வரும். அதே போல கே, அதாவது கா கா கி இந்த மாதிரியான லெட்டர்ஸ்லயும் வரும். இதுவும் ஒரு பொது பலன் தான். இப்ப இதுல விதிவிலக்குகளும் இருப்பீங்க. இப்ப அப்படி விதிவிலக்குகள் இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க, சரியா இருந்தாலும் சொல்லுங்க. இப்போ பாத்தீங்கன்னாக்க கும்பராசிக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவருடைய லேண்ட்மார்க், வீடு இருக்கக்கூடிய பகுதி எப்படி இருக்கும் அப்படின்னாக்க, இவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவருடைய வீட்டு பகுதியில ஒரு அரசாங்க கட்டடம், ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கலாம், அல்லது மின்சார இபி ஆபீஸ் இருக்கலாம், அல்லது ஒரு பழைய கோட்டை மாதிரி ஒரு பழைய வீடு, பெரிய வீடா இருக்கலாம், சிவன் கோயிலோ அல்லது விநாயகர் கோயிலோ இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதே போல அரச மரம், ஆலமரம், பெருசா ஒரு மரம், புளியா மரம் கூட ஏதோ ஒரு மரம், பெரிய மரம் ஒண்ணு அந்த எல்லையில இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. கும்பம் ராசிக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவர் தலைமை பண்பு உடையவராக இருப்பார். தலைமை தாங்கும் பண்பு உடையவராக இருப்பார். குடும்பத்தோட பொறுப்புகளை அதிக கவனம் செலுத்துவாரு. அதே போல இவர் கையிலேயே குடும்பத்தோட பொறுப்பை விடும்போது நிச்சயமாக சிறப்பாகவே நிர்வாகம் செய்வார். அதே போல மனதில் பட்டதை ஒளிவு மறைவின்றி வெளிப்படையாக பேசக்கூடியவராக இருப்பாரு. அதாவது சில நேரங்களில் முரட்டுத்தனமா தெரிஞ்சாலையும் மனசுல ஒரு அன்புன்றது இருக்கும், பாசம்ன்றது இருக்கும். இவருக்கு பொறுத்தவரை நேர்மையா இருக்கணும். நேர்மையா இருக்கிறவங்கள பிடிக்கும். இவங்க கிட்ட பொய் பேசணும்னு வச்சிங்களேன், அவங்கள கட் பண்ணிடுவாங்க. பொய் பேசுறவங்கள பிடிக்காது. சூதுவாது இவங்களுக்கு பிடிக்காம இருக்கும். இவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவரை பொறுத்தவரையிலும் அதிகாரம் மற்றும் பிடிவாதமும் இருக்கும். தான் சொல்றதுதான் சரி அப்படின்னு நினைப்பாங்க. தான் சொல்றதுதான் சரின்னு வாதாடவும் செய்வாங்க. அது ஏத்துக்கள்னா அவங்களுடைய உறவை கட் பண்றதுக்கும் தயங்க மாட்டாங்க. இவருக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவர் கௌரவத்துக்காக முக்கியத்துவம் கொடுப்பாரு. அதாவது தங்கிட்ட இல்லைன்னா கூட செலவு பண்ணுவாங்க.
ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு அல்லது உறவுகளுக்கெல்லாம் அந்த கடன் வாங்கியாவது சீர் செய்யறது அல்லது அவங்களுக்கு செலவு பண்றது, இந்த மாதிரி கௌரவத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவராக இருப்பாங்க. எதுலையுமே ஒரு தன்னம்பிக்கை இருக்கும். எந்த ஒரு நிலைமையிலையும் தன்னம்பிக்கையை விட மாட்டாங்க. இவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவர் யாரையும் பிறரை சார்ந்து இருக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. எதுவுமே தன்னால முடியும் நம்பி தன் முயற்சியால முன்னேறக்கூடியவராகவே இருப்பாரு கும்பராசிக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவரை பொறுத்தவரையிலும். இந்த கும்பராசிக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவர் பார்க்கறதுக்கு கோபக்காரராக தெரிந்தாலும் மனதில் ஒரு குழந்தை போல ஒரு அன்பை எதிர்பார்க்கக்கூடியவராகவும் இருப்பாரு. அதே சமயத்துல இவருக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவரை பொறுத்தவரையிலும் நிபந்தனையற்ற அன்பை எதிர்பார்ப்பாங்க. தன் மேல அன்பு இல்லை அப்படின்னாக்க ஒரு டைவர்ஷன் இருக்கும். அதே போல நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்க நண்பர்களோட நிறைய பழகுவாங்க. ஜாதி மத பேதமின்றியும் பழகக்கூடியவர்களாகவே இருப்பாங்க. இவங்களை பார்க்கறதுக்கு கோபக்காரராக தெரிந்தாலும் மனதளவில் மென்மையானவர்கள் தான். அதனால அன்பை எதிர்பார்க்கக்கூடியவங்க தான். இவங்க மேல அன்பு காட்டி எதையுமே அன்பா சொல்லிட்டா கேட்டுருவாங்க. ஆனா ஒரு அதிகாரமா சொன்னாங்க நிச்சயமா இவங்க பிடிவாதம் பிடிப்பாங்க, கேட்கவும் மாட்டாங்க. இந்த கும்பராசியை பொறுத்தவரையிலும் தனிமையை விரும்பக்கூடியவருங்க. அதே போல தர்க்க ரீதியாக யோசிப்பாங்க. ஆனா உங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணிவர் உணர்ச்சிகரமா யோசிக்கக்கூடியவங்க. அதே போல அவங்களுடைய டாமினேஷன், அவங்களுடைய ஆளுமை திறன், இதுதான் குடும்ப வாழ்க்கையில பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய அம்சங்களாக இருக்கு. ஆனா இதை பாசிட்டிவா அப்ரோச் பண்ணிக்கிட்டு போயிட்டுன்னு வச்சுங்க, வாழ்க்கை சிறப்பாகவே இருக்கும். ஆனா அந்த பாசிட்டிவா அப்ரோச் பண்ணணும்ன்ற எண்ணமோ அல்லது பாசிட்டிவா இருக்கக்கூடிய சூழ்நிலையும் எல்லாருக்கும் ஏற்பட்டுறது இல்லை. அதுக்கு காரணம் என்னன்னாக்க நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள். இப்ப கும்ப லக்னம் அல்லது கும்ப ராசி இருக்கீங்க அப்படின்னாக்க, குறிப்பா கும்ப ராசியா இருக்கிறவங்களுக்கு திருமண வாழ்க்கையில இருதாரம் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதே போல திருமணமும் கொஞ்சம் லேட் ஆகுது. திருமண வாழ்க்கையில சில பிரச்சனைகளோட வாழக்கூடிய சூழ்நிலையும் சில பேருக்கெல்லாம் இருக்கு. இந்த மாதிரியான அமைப்பு கும்பராசிக்கு அதிகம். அதே போலதான் பாத்தீங்கன்னாக்க கும்ப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு திருமண வாழ்க்கையில மேக்சிமம் பிரிந்து இருதாரம் ஏற்படுறது, அல்லது கும்ப லக்னத்தில் பிறந்தவங்களுக்குமே கணவன் மனைவிக்குள்ள ஏதோ ஒரு வகையில பிரச்சனை அல்லது இழப்புகள் சில பேருக்கு ஏற்பட்டு வேற ஒரு மறு திருமணமா பண்றது, இந்த மாதிரியான சூழ்நிலைகளும் ஏற்படுது. இந்த மாதிரி பிரச்சனை மோரலஸ் 60% அளவுக்கே இருக்கு. ஒரு 40% அளவுக்கு தான் கும்பராசி அல்லது கும்ப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரே வாழ்க்கை, நிம்மதியான வாழ்க்கையா அமையுது. ஆனா பெரும்பாலும் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு குறையோடைய வாழக்கூடிய சூழ்நிலை இருக்கு. அதற்கு காரணம் என்ன அப்படின்னாக்க, மேக்சிமம் பாத்தீங்கன்னாக்க தோஷங்கள் கும்பத்தில் பிறந்தவங்களுக்கு அதிகம். இந்த கும்ப ராசியில பிறந்தவங்க, குறிப்பா பூரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாத விரலும் பிறந்தவங்களுக்கு மேக்சிமம் இந்த மேரேஜ் லைஃப்ல நிறைய அஃபெக்ட் பண்ணுவாங்க. அதாவது பூரட்டாதி 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், இந்த 3 பாதங்களிலுமே பிறந்தவங்க இது ஒரு கர்ம நட்சத்திரம், தோஷம் உள்ள ஒரு நட்சத்திரம். அதனால மேக்சிமம் பாத்தீங்கன்னா இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மேரேஜ் லைஃப்ல சில பிரச்சனையை எதிர்கொள்றாங்க. இப்ப சின்ன வயசுல இருக்கீங்க, இன்னும் கல்யாணம் ஆகலைன்னாக்க கொஞ்சம் பொறுமையா இருந்து கூட பொருத்தம் சிறப்பா பார்த்து விசாரிச்சு, பேக்ரவுண்ட் விசாரிச்சு, பேரண்ட்ஸ் விசாரிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறது நல்லது. அப்படி இல்லைன்னா இவங்களுக்குமே திருமண வாழ்க்கை பாதிக்கப்படுது. அடுத்தது சதயம் நட்சத்திரம். இந்த சதய நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு மேரேஜ் லைஃப்ல ஒரு கருத்து வேறுபாடு இருந்தா கூட நிறைய கொஞ்சம் பிரியறது இல்லை. ஆனா ஒரே வீட்டுல இருந்து கூட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம கூட இருப்பாங்க. ஆனா கொஞ்சம் பிரியறது இல்லை. ஆனாலும் பாத்தீங்கன்னாக்க எப்பயும் ஒரு குறை இருந்துகிட்டே இருக்கும். வாழ்க்கை துணை ஒரு வகையில இவங்க ஒரு குறை சொல்லிட்டே இருப்பாங்க, இவங்க வாழ்க்கை துணைவர்கிட்ட கேட்டாக்க அவரு ஒரு குறையை சொல்லிக்கிட்டே இருப்பார். இப்படி ஒரு ஈகோ கிளாஷ் இருந்துகிட்டே இருக்கும். பட் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் குறைவு அந்த டிவோர்ஸ் ஆகிறது அல்லது பிரியறது எல்லாம். ஆனாலும் இவங்களுக்குமே ஒரு 40% அளவுக்கு பாத்தீங்கன்னாக்க ஒரு காதல் ஏற்பட்டு கல்யாணம் பண்ணிடுறாங்கன்னாக, தோஷங்கள் இருக்கு, கலசர தோஷம் இருக்குன்னாக பிரிஞ்சிடுறாங்க. அல்லது இவங்க போற குடும்பத்துல அந்த குடும்பத்தார் இவங்களை ஏத்துக்கிறதுல அதனால சில பிரச்சனைகள் வருது. பேரண்ட்ஸ் காதல் அக்செப்ட் பண்றதுல அதனால திருமணம் நடக்காம காதல்லையே பிரிஞ்சிடுறாங்க. இந்த மாதிரி சதய நட்சத்திரத்துக்குமே சில பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருக்கு. அதே போல அவிட்டம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதத்துல பிறந்தவங்களுக்குமே பாத்தீங்கன்னாக்க திருமண வாழ்க்கையில தனித்து இருக்கிறது, தனிமையை விரும்புவாங்க. அவிட்ட நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு தனிமையை ஜெனரலா விரும்புவாங்க. ஒரே வீட்டுல இருந்தா கூட ஒரு லோன்லினஸ்ஸாவே ஃபீல் பண்ணுவாங்க அல்லது லோன்லினஸ்ஸாவே இருப்பாங்க. அதே போல திருமணமும் லேட் ஆகும். அவிட்டம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு திருமணம் ஆன பின்னாடியும் தொழில் காரணமாவது திருமண வாழ்க்கையிலே சற்று பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலை எல்லாம் ஏற்படும்.
ஆனாலும் திருமணம் ஆன பின்னாடி கொஞ்சம் பொருளாதார ரீதியாக டெவலப் ஆவாங்க. அதாவது சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களும் சரி, அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களும் சரி. பூரட்டாதி நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு மேரேஜ் லைஃப்ல கொஞ்சம் கவனமா பண்ணணும். அதுக்கு முன்னாடி கூட ஹாப்பியா இருப்பாங்க. திருமணம் ஆகிற வரலும் நல்லா படிப்பாங்க. பேரண்ட்ஸ் உடைய சப்போர்ட் நல்லா இருக்கும். பேரண்ட்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச பிள்ளைங்களா இருப்பாங்க. நல்லா படிப்பாங்க. நல்ல மார்க் எடுத்து நல்ல வேலைக்கெல்லாம் போய் சாதிப்பாங்க. பூரட்டாதி 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதத்துல பிறந்தவங்க. ஆனா மேரேஜ் லைஃப்னு வரும்போது அஃபெக்ட் ஆகுறாங்க. ஆஃப்டர் த மேரேஜுக்கு பின்னாடி வேலையில கொஞ்சம் பிரச்சனை, போராட்டம், அல்லது வீடு சம்பந்தமான பிரச்சனைகள், வெளியில போறது, ஊர் விட்டு வெளியில போய் வாழ்றது, இந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் ஏற்பட்டுடுது. சோ அப்போ இதற்கெல்லாம் நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள் தான். இந்த தோஷங்கள் கும்பராசி அல்லது கும்ப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பு என்பது 60% அளவுக்கே இருக்கு. அதாவது ஒண்ணு கலசர தோஷம் இருக்கும், அல்லது தாரதோஷம் இருக்கும். இந்த கலஸ்தர தோஷம் என்பது கும்பம் லக்னத்துக்கு 7ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் 10ஆம் பாவகத்தில் இருந்து 7ஆம் இடத்துல கேது இருக்கு, லக்னத்துல ராகு இருக்குன்னா கூட அதுவே ஒரு கலஸ்தர தோஷம் தான். இது 11ஆம் அதிபதியாக வரக்கூடிய கிரகத்தையும் வச்சு சொல்லும் போது குரு பலமா இருக்கிறாரு. குரு ஆட்சி பெற்று 11ஆம் பாவகத்திலே இருக்கு. சூரியன் ராகு அல்லது கேதுவோடு சேர்ந்து கிரகண தோஷம் அடைஞ்சிடுறாரு. 7ஆம் இடத்துக்கு அசுப கிரகத்தோட தொடர்போ அல்லது சனி செவ்வாய் சூரியனே அங்கேயே ஆட்சி பெற்று இருக்குன்னா கூட பிரச்சனை தான். லேட்டா மேரேஜ் ஆகும், சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அதே போல செவ்வாய் இருந்தாலும் பிரச்சனை, கல்யாணம் ஆகுறதும் லேட் ஆகும், பிரிஞ்சு இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். சனி இருந்தாலும் லேட்டா கல்யாணம் ஆகும். சூரியன் நல்லா இருந்தாக பிரியாம இருப்பாங்க, ஆனா ஒரு தற்காலிக பிரிவு என்பது போகும். இந்த ராகு கேது இருக்குன்னா கண்டிப்பா வாழ்க்கையில சூரியன் சரியில்லைன்னா பிரிஞ்சு விட்டு 2ஆம் தாரம் போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். இப்படி இந்த மாதிரி கலசர தோஷமோ இந்த மாதிரி தார தோஷமோ இருக்கக்கூடிய ஜாதகத்துல அவங்களுக்கு பிரிவுகள் ஏற்படுது. அது கும்பராசி கும்ப லக்னத்திற்கு அதிகம். அப்போ அப்படிப்பட்டவர்கள் என்ன செய்யணும்னாக்க, நீங்க நிச்சயமா ஜாதகம் பொருத்தம் பார்த்து பொறுப்பா கல்யாணம் பண்றது நல்லது. கல்யாணம் ஆயிடுச்சு, இப்ப நாங்க என்ன பண்றது அப்படின்னாக்க, இதற்கு நம்ம ஜாதகத்துல என்ன இருக்கோ, என்ன கொடுப்பனை இருக்கோ அதுதான் நடக்கும். அதுதான் நான் எப்பயுமே சொல்ற விஷயம். அதுவும் இப்போ 7 சனியில உங்களுக்கு ஒரு நிலையில பாத சனி நடந்துட்டு இருக்கு திருக்கணிதத்தின்படி. அந்த வகையில பார்க்கும் போது குடும்ப வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய அம்சம் இந்த வருஷம் கொஞ்சம் நிறையவே இருக்கு. அதனால பொறுமையா இருக்கலாம். அதே போல இந்த தோஷ பரிகாரம் என்பது உங்க ஜாதகத்தை ஒரு ஜோதிடருக்கு கொடுத்து செக் பண்ணி அதற்குரிய பரிகாரம் செய்யும் போது ஓரளவுக்கு பாதிப்புகள் இருந்து வெளிவரலாம், அல்லது பாதிப்பை அடைஞ்சுதான் வெளிவரக்கூடிய சூழ்நிலையும் சில பேருக்கு ஏற்படும். இதைதான் நம்ம பேசிக்கலா புரிஞ்சுக்கணும். பொது பலன்ல இந்த அளவுக்கு தான் நம்ம கரெக்டா சொல்லணும்னா சொல்ல முடியும். ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.